ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கிஷோரோட பர்த்டே அன்றைக்கி எடுத்திருந்த வீடியோ தான். இத்தனை நாள் வரைக்கும் சார் எங்களோட தான் பர்த்டே செலிப்ரேட் பண்ணியிருந்தார். இதுதான் ஃபஸ்ட் டைம் கிஷோர் அவனோட ஸ்கூலில் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறது. ஸோ நேற்று அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் கொடுக்கறதுக்காக சாக்லேட்ஸு இந்த இதெல்லாம் வாங்கியிருந்தோம்ல, அதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு ரொம்ப ஜாலியாக காலையில் கிளம்பி போயிருந்தான். சுரேஷ்க்கு காலையில் வேலை இருந்ததுனால கோவிலுக்கு கூட்டிகிட்டு போக முடியல. ஸோ ஈவினிங் வந்ததுக்கப்புறம் கோவிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு கிளம்பி போயிருந்தோம். இந்த ட்ரெஸ் பார்த்திங்கன்னா ஸ்டூடியோலேருந்து எடுத்திருந்தோம். அவனுக்கு ரொம்பவே அழகாக ஃபிட்டாக இருந்தது. நாங்கள் இன்றைக்கி கோவிலுக்கு பார்த்திங்கன்னா மாடம்பாக்கமில் இருக்க தேனிப்புலீஸ்வரர் கோவிலுக்கு தான் போயிருந்தோம். எங்கள் வீட்டில் நடக்கிற எந்த ஒரு ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், எங்களோட எல்லா ஸ்பெஷல் டேக்லையுமே பார்த்திங்கன்னா இந்த கோவிலுக்கு தான் போவோம். இது என்னன்னு தெரியல, எங்களுக்கு ரொம்பவே சென்டிமெண்ட்டாக ஃபீல் ஆக ஆரம்பிச்சிருச்சு இந்த கோவிலுக்கு போகிறது. ஸோ இதே மாதிரி உங்களுக்கும் ஒரு சில ஃபேவரட் கோவில்லாம் இருக்கும்ல, அது என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்கள் வரும்போதே பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட்டு இருட்டுற மாதிரி ஆயிடுச்சு. வீட்டில் கிளம்பி போகும்போதே பார்த்திங்கன்னா சாமிக்கு கொடுக்கறதுக்காக பிரசாதம்லாம் எடுத்துகிட்டு போயிருந்தோம். ஸோ அதெல்லாம் கொடுக்கறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரம் கோவிலில் உட்காரலான்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருந்தேன். இது கிஷோரோட ஃபேவரட்டான இடம். அங்கே உட்காந்தா தான் சார் ஜாலியாக இருந்துகிட்டு இருந்தார். அப்புறம் அங்கே வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்திருக்கவங்க எல்லாருக்குமே பிரசாதம் கொடுத்துருந்தோம். எல்லாருமே பார்த்திங்கன்னா கிஷோருக்கு அழகாக விஷஸ்லாம் சொல்லியிருந்தாங்க. அதுவே இன்னுமே நல்லா இருந்தது. எப்போ கோவிலுக்கு போகும்போதும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறையாவே தான் கொண்டு போவேன். ஆனால் ஒரு டைம் கூட வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்ததே கிடையாது. எல்லாமே கரெக்டாக போயிடும். இன்னுமே கொஞ்சம் அதிகமாக எடுத்துகிட்டு போயிருக்கலாமேன்ற மாதிரி தான் தோணும். அன்றைக்கும் அதே மாதிரி தான் இருந்தது. அதே மாதிரி அங்கே வந்தவங்க எல்லாம் ப்ளஸ் பண்ண உடனே கிஷோர் செம்ம ஜாலியாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருந்தான். அதுக்கப்புறம் அங்கே பிரசாதம்லாம் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுரேஷோட ஆஃபீஸ் வழியாக தான் போகிற வேலை இருந்ததா. ஸோ அதனால் அவங்க ஆஃபீஸ்க்கு கொஞ்சம் சாக்லேட்ஸ்லாம் கொடுத்துட்டு வீட்டுக்கு போயிருந்தோம். இந்த வாட்டி கிஷோரோட பர்த்டே தீம் பார்த்திங்கன்னா ஸ்பைடர் மேன் தான். இப்போ அவர் அவெஞ்சர்ஸோட பெரிய ஃபேனாகவே மாறிட்டார். அதுலேயே ஸ்பைடர் மேனாக சொல்லவே தேவையில்லை. ஸோ அதனால் தங்கச்சிக்கிட்ட சொல்லி டெக்கரேஷன் தேவையான திங்ஸ் எல்லாம் மட்டும் வாங்கி கொடுத்துட்டு போயிருந்தோம். கரெக்டாக வீட்டுக்கு வந்த உடனே தான் கேக் வர சொல்லியிருந்தோம். கேக்லேயும் கிஷோருக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருந்தோம். என்ன கேக்னே சாருக்கு தெரியவும் தெரியாதா. அதை ஓப்பன் பண்ணி பார்த்த உடனே சரின்னா செம்ம ஜாலியாகிட்டு இருந்தார். ஏன்னா அதுவுமே பார்த்திங்கன்னா கேக்குமே அவனுக்கு பிடிச்ச தீம்லே தான் பண்ணியிருந்தோம், ஸ்பைடர் மேன் தீமில். இது பார்த்திங்கன்னா ஹோம் பேக்கர் ஒருத்தவங்க கான்டாக்ட் கிடச்சிது. ஸோ அவங்கக்கிட்ட தான் சொல்லியிருந்தோம். கேக் எல்லாமே நல்லாவே பண்ணியிருந்தாங்க. என்னென்னா அதில் கலர் மட்டும்தான் ரொம்ப அதிகமாக போட்ட மாதிரி ஃபீல் இருந்தது. நான் அப்பயே அவங்கக்கிட்ட சொல்லியிருந்தேன், கலர் மட்டும் கம்மி பண்ணிவிடுங்கக்கா, ஒயிட் நிறையா தெரிஞ்சால் கூட ஓகே தான், குழந்தைக்கு அந்த ஸ்பைடர் மேன் மாதிரி தெரிஞ்சால் மட்டும் போதும் அப்படின்ட்டு. ஆனால் மற்றபடி கேக் டேஸ்ட்டு ஃப்ளேவர்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. கலர் மட்டும் கொஞ்சம் அதிகமாக பண்ண மாதிரி இருந்தது. அவங்களோட கான்டாக்ட் நம்பர் என்கிட்ட இப்போ இல்லை. இருந்ததுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். வேணுன்றவங்க அவங்கள கான்டாக்ட் பண்ணி வாங்கிட்டுருக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்பா வந்தோடனே தான் கேக் கட் பண்ணலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் அப்பா வர கொஞ்சம் லேட் ஆகும். பசங்க கேக்கை பார்த்துட்டா விட மாட்டாங்க. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் கேக் கட் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. தங்கச்சி பசங்க எல்லாருமே ஒன்றா இருந்தாங்களா, ஒரே அட்டகாசம் பண்ணிவிட்டு கேக்கெலாம் ஒரு வழியாக கட் பண்ணி முடிச்சிட்டோம். அந்த கலர் மட்டும் இருந்த சைடை மட்டும் விட்டுட்டு மேலே இருந்த பக்கம் மட்டும்தான் பசங்க எல்லாருக்கும் ஊட்டி விட்டோம். அதுக்கப்புறம் அப்பாவும் வந்துட்டாங்களா, அதுக்கப்புறம் டேடியோடவும் சேர்ந்து கேக் கட்டிங்லாம் முடித்தோம். டின்னருக்கு பார்த்திங்கன்னா எதுவும் பெருசாக பிளான் பண்ணல. வீட்டில் இருக்கிறதே வச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்ததுனால இன்றைக்கி பார்த்திங்கன்னா தோசை, இட்லி அந்த மாதிரி சிம்பிளான டின்னரே வச்சு முடித்தாச்சு. ஏன்னா எல்லாருமே வீட்டுக்கும் கிளம்பணும். ஏன்னா நாளைக்கு நைனிக்காக்கும் ஸ்கூல் இருக்குன்றதுனால. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா கிஷோரோட பர்த்டே இந்த வருஷம் இந்த மாதிரி தான் செலிப்ரேட் பண்ணியிருந்தோம். உங்களுக்கு நம்ம சேனலில் வர வீடியோஸ் பிடிச்சிருந்துன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.